பாவம் தான் பெரும்பாலான வியாதிகளுக்கு காரணம். ஒரு மனிதனுடைய பாவம் அவனுடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்துடும். ஆண்டவரே எனக்கு சுகம் தாருன்னா எப்படி சுகம் கிடைக்கும்? அதனால தான் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. அதனால் மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிங்க, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சுகம் கொடுங்க. பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி நம்ம வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கான இன்றைய தேவ வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் சரீரத்தில் சுகம் இல்லாமல் பலவீனப்பட்டு வேதனையோடு இருக்கிறீர்களா? இந்த வியாதி என் சரீரத்தை நாளுக்கு நாள் பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. என்றைக்கு இந்த வியாதி என் சரீரத்தை விட்டு போகும்? என்றைக்கு நான் பரிபூர்ண சுகத்தை உணர்ந்து கொள்வேன் என்று ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா? அநேக முறை இயேசுவிடம் ஜெபித்து விட்டேன், ஆனாலே என் ஜெபத்திற்கு பதில் வரவே இல்லையே. இயேசு கிறிஸ்து ஏன் எனக்கு மட்டும் சுகம் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு என்று கேள்வியோடு இருக்கிறீங்களா? நீங்கள் அவரிடமிருந்து அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உங்கள் பாவம் ஒரு தடையாக இருக்கலாம். ஆகவே முழு மனதுடன் இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் மனம் திரும்பும்போது நிச்சயம் அவரிடமிருந்த அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் நமது அன்பு சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுக்காக விசேஷித்த பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். மத்தேயு 9:1-8 அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் நிறைய அற்புதங்களை இயேசு செய்தார். ஆயிரக்கணக்கான அற்புதங்களை இயேசு செய்தார். இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இயேசு செய்த அற்புதங்கள் அவருடைய கிரியைகளை எழுத போனால் உலகம் கொள்ளாதான். அவ்வளவு அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார், சப்பானிகளை நடக்க பண்ணியிருக்கிறார், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணியிருக்கிறார், மரித்தோரையும் உயிரோடு எழும்ப பண்ணியிருக்கிறார், செவிடர்களை கேட்க பண்ணியிருக்கிறார், ஊமையர்களை பேச வைத்திருக்கிறார். இப்படி பலத்த அற்புதங்களை இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களிலே ஆண்டவர் செய்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். அதனால்தான் இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிற அவருடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரம் கொடுத்து, என் நாமத்தினாலே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, என் நாமத்தினாலே வியாதிஸ்தர்களை மீது கை வைக்கும்போது அதே மாதிரி அற்புதங்கள் நடக்கும் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கை விசுவாசித்து இன்றைக்கு அவருடைய நாமத்தை உங்களுக்கு சொல்லி, அவருடைய வார்த்தைகளை சொல்லி, உங்களுடைய சுகம் அற்புதத்திற்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். பாருங்கள், நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் இயேசு செய்த ஒரு அற்புதம். இயேசு கப்பர்நகூம் என்கிற பட்டணத்துக்கு வருகிறார். அந்த பட்டணத்தில் கடலில் பிரயாணப்பட்டு படகுலேருந்து இறங்கின உடனே
இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் இந்த பட்டணத்துக்குன்னு கேள்விப்பட்ட போது ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவண்டை கொண்டு வர்றாங்க. அவனால் கையை பயன்படுத்த முடியாது, காலையும் பயன்படுத்த முடியாது. அதனால் அவனை படுக்கையோடு கொண்டு வந்தாங்க. அவனை இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு படுக்கையோடு கொண்டு வந்து அவருக்கு முன்னால் வச்சாங்க. அப்படியே படுக்கையில் படுத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போனால் இவன் சுகமாயிருவான், இயேசு இவனை சுகமாக்கி விடுவா அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு கொண்டு வர்றாங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போனால் போதும், இயேசு கிறிஸ்து இவனை சுகமாக்கிடுவார் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவனுடைய நண்பர்களுக்கு. அவங்க தான் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவனை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இயேசு அவனுக்கு அற்புதம் செய்கிறா. அதுதான் இந்த எழுதப்பட்டிருக்கிற காரியம். இயேசு அவனுக்கு அற்புதம் செய்கிறா. அவனை எழுப்பி நடக்க பண்ணுகிறா. கை காலெல்லாம் முடமாக்கப்பட்டு வளைந்து நெளிந்து இருந்த எலும்புகளெல்லாம் நேராகி அவன் நம்மை போல எழும்பி நிற்கிறான், நம்ம நடக்கிறான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவன் திமிர்வாதமாய் கொண்டு வந்தாங்க, படுக்கையில் கட்டி போட்டு கொண்டு வந்தாங்க, கை காலெல்லாம் வளைஞ்சு இருந்தது, இப்போ எழும்பி நல்லா நடக்கிறான்னு ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுதான் அந்த நடந்த அந்த சம்பவம். அந்த கப்பர்நகூம் பட்டணத்தில் இயேசு வந்தபோது நடந்த சம்பவம் அது. பாருங்க, அவனுக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறா. பாருங்க, இயேசுவோட விசுவாசத்தை கண்டு இப்போ அவனுக்கு ஆண்டவர் 2 அற்புதம் செய்கிறா. இந்த அற்புதத்தில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரூ மிராக்கிள்ஸ் ஜீசஸ் டிட் டு ஹிம். அவனுக்கு 2 அற்புதங்களை இயேசு செய்கிறா. அவனை நடக்க பண்ணுவார்னா இயேசுக்கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இயேசு அவனை பார்த்த உடனே எழும்பு, உன் படுக்கை எடுத்துக்கிட்ட நட, சுகமாகிய நட அப்படின்லாம் சொல்லலை. முதல்ல இயேசு அவனை பார்க்குறாரு. அவனை கொண்டு வந்து முன்னால் வச்சுருக்கிறாங்க. அவனை கொண்டு வந்தவங்களாம் ஒதுங்கி நிற்கிறாங்க. இயேசு அவனை சுகமாக்குவான்னு பார்க்குறாங்க. இயேசு அவனை பார்க்குறா. அவன் படுக்கையில் அப்படியே கை காலெலாம் முடக்கப்பட்டு கிடக்கிறான். அவனை பார்த்து சொல்கிறார், மகனே திடன்கொள், சன் பி ஆஃப் குட் சியர், நீ திடன்கொள், பயப்படாத மகனை, பயப்படாத, நீ திடன்கொள். முதல்ல வந்தவர் அவனை திடப்படுத்துகிறார். அவனுக்குள்ள ஒரு பயம், எனக்கு சுகம் கிடைக்குமா? ஏன் அவனுக்குள்ள பயம் தெரியுமா? நான் சொல்கிறேன். இயேசு அவனை பார்த்து, மகனை திடன்கொள், நீ பயப்படாத, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவனுக்கு என்ன பயம்? நான் பாவம் செய்தவன் ஆயிட்டே, இயேசு பரிசுத்தமுள்ள தெய்வம் அல்லவா, என் ரகசியமெல்லாம் அவருக்கு தெரியுமே, அவர் ஆண்டவர், அவர்கிட்ட ஏதாவது மறைக்க முடியுமா? நான் செய்த பாவத்தினால தானே எனக்கு இந்த வியாதி, நான் எவ்வளோ பாவம் செய்திருக்கிறேன், அப்போ இந்த பாவம் செய்த என்ன அவர் குணமாக்குவாரா? அந்த பயம் அவனுக்குள்ள, அதான் அவனுக்குள்ள பயம். நான் பாவம் செய்தவன், ஐயோ இயேசு அதை கண்டுபிடிச்சிருவாரு, பாவம் செய்த என்ன எப்படி குணமாக்குவா? நான் ரகசியமாக போய் குடிச்சிட்டுலாம் வந்தேன், எனக்கு நல்ல பலன் இருக்கும்போது நான் போய் வேசித்தனெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேனே, இந்த பாவத்தினால தானே எனக்கு இந்த வியாதி வந்து நான் இன்னைக்கு படுக்கையில் இருக்கிறேன், அப்போ இயேசு எப்படி என்னை சுகமாக்குவார் அப்படின்ற ஒரு பயம். இயேசு சொல்கிறாரு, மகனை திடன்கொள், நீ பயப்படாத, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டாரு. இயேசு முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். இதுதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட. ஏன் ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சாருன்னா, அவன் பாவத்தினால தான் அந்த வியாதிக்குள்ள ஆயிட்டா. வியாதி வர்றதுக்கு பல காரணங்கள் பைபிளில் இருக்குது. ரொம்ப முக்கியமான காரணம் பாவம். பாவம் தான் பெரும்பாலான வியாதிகளுக்கு காரணம். ஒரு மனிதனுடைய பாவம் அவனுடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்துடும். பாருங்களேன், டாக்டர்ஸ்கிட்ட போனீங்க, கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னா உடனே கேட்பாங்க, குடிப்பீங்களா? அந்த மதுபானம் கல்லீரலை பாதிச்சிரும், மதுபானம் நுரையீரலை பாதிச்சிரும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையே அவ்வளோதான். அந்த மதுபானத்தினால் உண்டாகிற பாதிப்பு.
நுரையீரலில் பாதிப்பு, ஒரே சளி தொல்லை, போகவே மாட்டேங்குது, இருமலாகவே இருக்குது. டாக்டர் சொல்லுவாங்க, சிகரெட் பிடிப்பீங்களா? டாக்டர்ஸே கேட்பாங்க, சிகரெட் பிடிக்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் அந்த புகை உள்ளே போய் தான் இந்த வியாதி வந்திருக்குது. சில வியாதி டாக்டர்கிட்ட போனால், தவறான நடக்கைக்கு போனீங்களா, தப்பான இடத்துக்கு போனீங்களா, ஒரே ஒரு முறை போனாலும் அதில் வந்த வியாதி தான் அந்த பாவம். பாருங்க, டாக்டர்ஸே சொல்கிறாங்கல்ல, இந்த பாவத்தினால தான் இந்த வியாதி வந்துட்டு, இந்த பழக்கத்தினால தான் இந்த வியாதி வந்துட்டுன்னு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி நம்முடைய பாவங்கள் நம்முடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து விடும். இவன் திமிர்வாதமாய் கிடக்க காரணமே அவனுடைய பாவம்தான். அதனால தான் இயேசு பார்க்கிறார், இவனை சுகமாக்க வேண்டுமானால் இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பாவம் மன்னிக்கப்படாமல் இவன் சுகமடைய முடியாது. அதனால தான் ஆண்டவருடைய பாவத்தை முதலாவது மன்னிக்கிறார். அப்போ வெறுமனை சும்மா எல்லார்கிட்டையும் எல்லா வர்றவங்களாம் பார்த்தோம் பாவம் மன்னிக்கப்பட்டுன்னு இயேசு சொல்ல மாட்டார். அவனுக்குள்ளே தன் பாவத்தை குறித்த உணர்வு இருந்தது, வருத்தம் இருந்தது. ஐயோ, நான் பாவம் செய்துட்டனே, ஐயோ என் பாவத்தினாலே எனக்கு இந்த பாதிப்பு வந்து விட்டது. தன் பாவத்தை அவன் உணர்ந்தான். அந்த உணர்வு அவனுக்குள் இருந்தது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். மனம் திரும்பி குணப்படுகிறவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். அப்போ அவனுக்குள்ள தன் பாவத்தை குறித்த வருத்தம் இருந்தது. நான் பாவம் செய்துட்டனே, தப்பு பண்ணிட்டனே, ஆண்டவரே என் பாவம் மன்னிக்கப்படுமா, அந்த பாவத்தை குறித்த ஒரு உணர்வு. அதனால தான் ஆண்டவர் மன்னித்தா. சும்மா துணிகரமாக பாவம் செய்துக்கிட்டே இருக்கிறவங்களெல்லாம் மன்னிக்க முடியாது. மனம் திரும்புகிறவர்களை ஆண்டவர் மன்னிப்பா. அப்போ நீங்கள் யோசித்து பார்க்கணும், ஆண்டவரே ஏதோ ஒரு பாவம்தான் எனக்கு இந்த வியாதியை கொண்டு வந்து என் பாவத்தை மன்னிச்சிருங்க. உன்னுடைய பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ திடன்கொள் மகளே, திடன்கொள், நான் உன் பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கொடுக்க மாட்டேன், நான் மன்னிச்சிருவேன். அவர் மன்னிக்கிற ஒரு ஆண்டவர். இயேசு மன்னிக்கிற ஒரு ஆண்டவர், ஒரு மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர், மன்னிக்கிற ஒரு ஆண்டவர். நீ பாவி, நீ பாவம் செய்துட்டு அழிஞ்சு போவ, போ, நாசமா போ, அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. எப்பேற்பட்ட பாவம் செய்த மனிதனும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே நீ உணரும்போது நான் உன் பாவத்தை மன்னித்தேன், மகனேன்னு சொல்லி அழைப்பா, மகளேன்னு சொல்லி அழைப்பா. அதான் இயேசுடைய அன்பு. பாவிகளின் சிநேகிதன் என்று இயேசு அழைக்கப்பட்டார். சில மக்கள் சொல்றாங்க, என்னைய அவர் பாவிகளுக்கு ஃப்ரெண்டாக இருக்காரு. அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர் இயேசு. அவர் பாவிகளை அழிக்க வரவில்லை, ரட்சிக்கும்படிக்கு அவர் வந்தார். சிலர் சொல்லுவாங்க, பாவிகளை அழிக்கவும் நீதிமானை ரட்சிக்கவும் இறைவன் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் என்று. இயேசு ஏன் வந்தார்? பாவிகளை அழிக்க வரவில்லை, பாவிகளை ரட்சிக்க வந்தார். அந்த பாவத்திலிருந்து தூக்கி எடுக்க வந்தார். மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க வந்தார். பாவிகளை அழிக்கன்னு ஆரம்பிச்சிருந்தா அந்த உலகத்தில் ஒருத்தர் கூட நீதிமான் கிடையாது. நம்ம எல்லாரும் பாவம் செய்த வழி விலகி போனவங்க தான். அவர் மன்னிச்சதுனால தான் உயிரோடு இருக்கிறோம். நான் பண்ணாத பாவமா? ஆண்டவர் என்னை மன்னிச்சதுனால தான் உங்கள் மத்தியில் வந்து சந்தோஷமாக இந்த செய்தியை சொல்லுகிறேன். ஒரு நாள் என் பாவத்திற்காய் மனம் கசந்து அழுதேன். ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், இந்த வாலிப நாட்களின் பாவத்தை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும், என் பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை தாரோன்னு கேட்டு கண்ணீர் விட்டு ஜெபித்த போது இயேசு என் பாவத்தை மன்னித்தா. என் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்தா. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை நம்ம இருதயத்தை கழுவி சுத்திகரித்து விடும். அந்த பாவத்தின் பாரம் நம்மை விட்டு விலகிவிடும். உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம், தேவனே நம்முடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுகிற ஒரு சந்தோஷம். இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லும்போது அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. இந்த மனிதனுக்கு அதான் ஆண்டவர் முதல்ல கொடுக்கிறார். மகனே, உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன், நீ பாவின்னு புறம்ப தள்ள மாட்டேன், நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன்.
என்னைக்காவது ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரா? மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி இருக்கிறாரா? மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்குன்னு இயேசு சொல்லி இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. ஒரு சமயம் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த சபை ஊழியர் என்ன பண்ணாங்க, எங்கள் ஊரில் ஒரு பெரியவர், வயதானவர், வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறார். அவருக்கு போய் ஒரு ஜெபம் பண்ணணும், நீங்கள் வரீங்களான்னு கூப்பிட்டா. வயதான ஒரு தகப்பனா, படுக்கையில் இருக்கிறா. சரி, நான் வர்றேன், அவருக்கா போய் ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி போனோம். ஒரு வயதான தகப்பனார் படுத்த படுக்கையில் இருந்தா. அவரை மெதுவாக தூக்கி அப்படியே உட்கார வச்சாங்க. அப்படியே கட்டில் உட்கார்ந்து கொண்டார். கிறிஸ்தவர் தான், பக்தி உள்ள கிறிஸ்தவர், கிறிஸ்தவ குடும்பம். நான் அவரை பார்த்த உடனே இவருக்கு என்ன சொல்லணுமே, என்ன சொல்லணும் ஆண்டவரே நீ மனசில் ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் இந்த வேத பகுதியை தான் காமிச்சார். இந்த மத்திய 9ஆம் அதிகாரம் இந்த சில வசனத்தை அவருக்கு வாசின்னு சொன்னார். நான் அந்த பைபிளில் ஐயா இந்த பைபிளில் இருக்கிற வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கன்னு சொல்லி வாசித்துட்டு இயேசு அந்த மனிதனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். என்றைக்காவது இயேசு உங்களை பார்த்து மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார் பாருங்க, ஒரு குண்டை தூக்கி போட்டார் பாருங்க, நான் பாவம்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை தம்பி. நான் எங்கே பாவம் செய்கிறேன்? ஏதோ நான் சர்ச்சுக்கு போவேன் வருவேன், நான் உண்டு, என் வேலை உண்டு. அது மாதிரி நான் அடுத்த ஆள் சொத்தை எடுத்தேன்னா, கொலை பண்ணனா, திருடனா, நான் பாவம்லாம் ஒன்றும் பண்ணலை தம்பின்னுட்டார். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் என் பிள்ளைக்கு எப்படி வியாதி வந்துச்சு? நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? ஏன் இந்த மாதிரி ஒரு நோய் வந்துச்சு? பாவமே செய்யலையா? இப்போது இவருக்கு நான் என்ன முதல்ல அடுத்து என்ன சொல்கிறது? பாவ மன்னிப்பு வேணும்னா நான் பாவின்றதை உணரணுமே. அவர் சொல்கிற நான் பாவமே செய்யலைன்றார். ஆனால் பைபிள் சொல்லுது, வேதத்தில் சொல்லியிருக்குது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். எனக்கு பாவமே இல்லை, நான் முழுதும் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன்னு சொன்னால் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்குது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். பாவம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? குடிக்கிறது, வெறிக்கிறது, கொலை பண்ணுறது, அடுத்த ஆள் சொத்தை எடுக்கிறது, இதான பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிதான் அந்த ஐயா சொன்னாங்க. நான் அப்போ உடனே ஆண்டவரே இவருக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தடுமாறின உடனே ஆண்டவர் சொன்னா இல்லை, மார்க் 7ஆம் அதிகாரத்துலேருந்து அவருக்கு வாஸ்து காமி. இன்னொரு வேத பகுதி ஆண்டவர் காண்பித்து அந்த வேத பகுதியை நீ வாசித்து காண்பின்னு சொன்னார். உடனே நான் பைபிளில் இருந்து இன்னொரு வேத பகுதி எடுத்தேன். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நான் அவருக்காக, ஐயா நான் பைபிளில் இருந்து ஒரு சில வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கன்னு சொன்னேன். சரி தம்பி அப்படின்னார். நான் வாசித்தேன். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவிலாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டப்படுத்தும். இயேசு சொல்கிறார், மனுஷனுடைய உள்ள எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு இயேசு சொல்கிறார். மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், சண்டைகள், பெருமைகள், இதெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி இதை வாசித்து முடிச்சுட்டு கேட்டேன், ஐயா இதில் சொல்லப்பட்ட பாவம் ஒன்று கூட நீங்கள் செய்யலையான்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னார், நான் பாவி தான் ஐயா, நான் இந்த பாவம்லாம் செய்திருக்கிறேன் ஐயா அப்படின்னு ஒத்துக்கொண்டார். உடனே சொன்னேன், இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் இதுவரைக்கும் செய்த பாவங்கள், உம்மை துக்கப்படுத்தின வருத்தப்படுத்தின பாவங்கள் எதுவானாலும் எனக்கு மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்கன்னு சொல்லுங்க. பாவ மன்னிப்பை இயேசு தருவா. ஜெபிக்க ஆரம்பித்தார் சின்சியராக. இப்போ உங்களுடைய உள்ளத்தை சோதிச்சு பாருங்க. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, பெருமை, கோபம், சண்டை, பகை, வீட்டுக்குள்ளே யோசித்து பாருங்களேன். வீட்டுக்குள்ளே புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை, மனைவியை நேசிக்கிறதில்லை, மாமியாரை மதிக்கிறதில்லை, மருமகன்கிட்ட அன்பு காட்டுறதில்லை,
சண்டை, பகை, பேசுறது இல்லை, அடுத்த ஆளை பற்றி பேசுறது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்கு அதை பற்றி பேசி சந்தோஷப்படுவது, அடுத்த ஆளை பற்றி கோள் சொல்லுவது, குறை சொல்றது, இதெல்லாம் பாவம். பைபிள் எழுதியிருக்கு. எல்லாத்துக்கும் வசனம் சொல்லணும்னா ரொம்ப நேரமாயிரும். பைபிள் எல்லாமே எழுதி இருக்கிறது. புறங்கூறி திரிவது, அடுத்த ஆளை பற்றி கேவலமாக பேசுவது. இந்தியாவில் உள்ள பெரிய பாவம் என்னன்னா அடுத்த ஆளை பற்றி பேசுறது. மற்ற நாடுகள் அமெரிக்காலாம் போனால் அதை பார்க்க அடுத்த ஆளை பற்றி பேச மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்கவுங்க காரியத்தை அவங்க பார்ப்பாங்க. நம்ம நாட்டில் நம்ம வீட்டில் நடக்கிறத பார்க்கவே மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் என்ன நடக்கு, எதிர் வீட்டில் என்ன நடக்கு, அவள் எங்கே போகிறா எங்கே வர்றா, இந்த மாதிரி அடுத்த ஆளை பற்றியே பார்த்து பார்த்து பேசி பேசி நிறைய பாவத்தை குவிச்சு வச்சிருக்கிறோம் இந்தியாவில் மக்கள். மற்ற நாடுகளில் போனால் அடுத்த ஆளை பற்றி பேச மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னே தெரியாது. அவங்கவுங்க வாழ்க்கையை பார்ப்பாங்களே தவிர அடுத்த ஆளை பற்றி பேசுறது, குறை சொல்கிறது, இதெல்லாம் இந்தியாவில் தான் அதிகம். இந்த பாவத்தை நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி பேசி 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 நீங்கள் யோசித்து பாருங்கள். புறங்கூறுவது, பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், சண்டைகள், பகைகள், அதனால உள்ளத்தில் கசப்பு. நேரில் பார்த்தா தோத்துறோம் இல்லையா, இப்படி திரும்பினோன்னே இவளை பற்றி தெரியாதாகும், உள்ளத்தில் கசப்பு, அடுத்த ஆள்கிட்ட தப்பாப்பு. எவ்வளோ பெரிய மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, ஏமாற்றுகிற ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு பாவம். ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஒரு சுத்த இருதயம் நமக்குள்ள இருக்கணும், அன்பான இருதயம் நமக்குள்ள இருக்கணும். அடுத்த ஆளை பற்றி நம்ம ஏன் பேசணும்? ஐயோ அவங்களுக்கு குறைச்சி அடுத்த ஆளை குறைவாக பேசாதங்க. இந்த மாதிரி அடுத்த ஆளை பற்றி தீது பேசாதருங்க. மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்காதருங்க. இந்த மாதிரி பாவத்திற்கு விலகி இருக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே இந்த பாவத்தை எனக்கு மன்னியும். ஒருவேளை சிலருக்குள்ள மதுபான பழக்கம் இருக்கலாம், புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கலாம், சோதாடுகிற பழக்கம் இருக்கலாம், வேசித்தனம் என்கிற பாவம் இருக்கலாம். மனம் திரும்பணும். ஆண்டவரே என்னை மன்னியும், என்ன பாவத்தை எனக்கு மன்னிச்சிருங்க. கிறிஸ்தவங்களா இருக்கீங்களா? கிறிஸ்தவங்கள்னா நீங்கள் தினம் பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். வேதம் வாசிக்காமல் இருக்கிறதே ஒரு பாவம். ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு பாவம். அதுவும் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு பைபிள் எழுதி வச்சிருக்குது. நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்காமல் இருந்தால் அதுவே ஒரு பாவம். இந்த இவ்வளோ பாவத்தை நம்ம வைத்து கொண்டு ஆண்டவரே எனக்கு சுகந்தாருன்னா எப்படி சுகம் கிடைக்கும்? அதனால தான் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. இருதயத்தில் அக்கிரம சிந்தை, பாவத்தை வைத்து கொண்டே ஜெபிக்கிறதுனால ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் மனம் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிங்க, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சுகம் கொடுங்க, என் பாவத்தை மன்னித்து எனக்கு விடுதலை கொடுங்க, என் பாவத்தை மன்னித்து எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அதை பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி நம்ம வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, மகளே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். முதல்ல அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த அனுபவம். நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், வைகுண்டத்துக்கு, அந்த சொர்க்கத்துக்கு போக முடியும். பாவத்தோடு கூட அந்த சொர்க்கம் என்பது ஒரு பரிசுத்தமான இடம், பரிசுத்தமுள்ள தேவன் இருக்கிற இடம். மரித்த பிறகு சொர்க்கத்துக்கு கூட போக முடியாது பாவத்தோடு கூட. அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கும்போதே பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவே உடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். இயேசு என்கிற பெயரின் அர்த்தமே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அதுதான் இயேசுடைய பெயரினுடைய அர்த்தமே. அவர் உங்களை மன்னிக்க ரட்சிக்க ஆயத்தமாக இருக்கிறார். பாருங்க, இந்த திமிர்வாத காரனுக்கு முதலாவது இயேசு செய்த அற்புதம், பாவத்தை மன்னிச்சா. அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டாரு. இப்போ சுகம் பெறுவதற்கான தடை நீங்கி விட்டாரு, அந்த பாவம் நீங்கி விட்டாரு. இன்னும் அவன் சுகம் பெற முடியும். அடுத்து இயேசு என்ன சொல்றார் பாருங்க, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளோதான். இயேசு மேலே கை வச்சு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி சுகமாகட்டும், விடுதலை ஆகட்டும், ஒன்றுமே செய்யலை. பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே இயேசு சொல்ல, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளோதான். உடனே சுகமாகி விட்டான். உடனே கையெல்லாம் நேரம் மாறிட்டு, காலெல்லாம் நேரம் மாறிட்டு, எழும்புகிறான், உட்கார முடியுது, நிற்கிறான், நிற்க முடிகிறது, நடந்து பார்க்கிறான், நடக்க முடிகிறது. அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா.
பாருங்க, கண்ணால் எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் மத்தியில் இந்த அற்புதம் நடக்கிறாரு. எல்லாரும் அதை பார்க்குறாங்க. ஆண்டவர் அற்புதமான சுகம். ஒரு திமிர்வாதக்காரனாய் படுக்கையில கொண்டு வரப்பட்டவனை சுகமாக்கி ஆண்டவர் அனுப்புகிறார். அதே இயேசு இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறார். உங்களை குணமாக்க, உங்களுக்கு விடுதலை கொடுக்க, உங்களுடைய கேன்சரை மாற்ற, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எலும்பில் இருக்கிற நோய்களை மாற்ற, உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற மரண வியாதியை மாற்ற, உங்களுக்காகத்தான் இயேசு இங்கே வந்திருக்கிறார். எழுந்திரு மகளே, எழுந்திரு மகனே, நீ நடக்க முடியலன்னு சொல்றியா? நான் உன்னை நடக்க வைக்கிறேன். எலும்பி நட. காலை நான் சுகமாக்குறேன், முழங்காலை சுகமாக்குகிறேன், பாதத்தை குணமாக்குகிறேன். இல்லை, என் கை வளைஞ்சிருக்குது, சரியாயிரும். பக்கவாதம் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிற, சரியாக்கிடுவேன் நான் அப்படின்னு இயேசு சொல்லுகிறா. அவருடைய வல்லமை விசுவாசிங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் தன் செய்தியின் மூலம் உங்களோடு பேசியிருக்கிறார். இல்லை, இது உங்களுக்கான தெய்வ செய்தி. ஆண்டவரே நேரடியாக அவங்கள்ட்ட பேசியிருக்கிறார். அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். இன்னைக்கு பாவம் தானே உங்களுடைய பிரச்சனை. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு விடுதலை தருவார். விடுதலை வேண்டுன்றவங்க முழங்கால் படியிடுங்க, அல்லது உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே, இந்த பாவம், பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், அதுலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. தகப்பனே, இந்த சகோதரனை பாரும், இந்த சகோதரியை பாரும். எனக்கு இந்த பாவத்தில் விடுதலை வேணும். இந்த பாவை அடிமையாக்கி வச்சிருக்கிறது. இந்த பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், ஐயோ, என்னை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறாரு. இயேசுவே விடுதலை தாரும். இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கும். என் பாவ குணத்தை மாற்றும். எனக்கு ஒரு விடுதலையும் பரிசுத்தமும் வரட்டும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாலிப தம்பிக்காக, வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த பாவ சுபாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு பரிசுத்தம், தெய்வீக சுபாவம் அவர்களுக்குள்ளே வரட்டும். அந்த பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். அந்த அசுத்த சிந்தனைகளையும், அசுத்தமான பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். விடுதலை உண்டாகட்டும். நல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இன்று முதல் ஒரு பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த எண்ணமும் அவளுக்குள்ளே வரட்டும். இனி எந்த பாவத்தை செய்யாதபடி பரிசுத்தத்திலே காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பாவத்தை அறிக்கையிட்டு செய்துட்டாங்க. என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு இந்த பாவம் தடையா இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகட்டும். அவளுக்கு நல்ல சுகத்தை கொடும். அவளுடைய படிப்பில் ஆசீர்வதித்த உயர்த்தும். காரியங்களை வாய்க்க பண்ணும். அவளுக்கு வெற்றிகளை கொடுத்த ஆசீர்வதியும். அவளை துக்கப்படுத்துகிற போராட்டங்கள் நீங்கி வெற்றியும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்டு மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, தேவ செய்தி கேட்டீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து விட்டார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள். தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.